குட்டி வாங்கிட்டு போய் அது மேல முதல்ல போட்டு நம்ம பாட்டுக்கு போய் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பெருசா ஆகாதுங்க. கரெக்டான முறையில பண்ணனா ஒரு 90 to 100 நாளைக்குள்ள நம்ம எதிர்பார்க்கிற வெயிட் கண்டிப்பா கொண்டு வரலாம். ஒரு குட்டிக்கும் வந்து நமக்கு ஒரு 2000 to ஒரு 3000 ரூபாய் தாராளமா கிடைக்கும். ஹைஜானிக்கா இருக்கணும். அந்த கடாய்க்கு வந்து 5000 சேர்த்தி கூட போய் எடுப்பாங்க. சரிங்க. இப்ப நீங்க 100 குட்டி வச்சிருக்கிறீங்கன்னா 100 குட்டியில வந்து அவங்க 10 குட்டி அந்த ரேட்டு கொடுத்து எடுத்து மீதி 90 குட்டியை விட்டுட்டு போனா அப்புறம் அதுல எவ்வளவு பணம் போறது? தீவன செலவு பாத்தீங்கன்னா ஒரு 50 குட்டிக்கு ஒரு 3 மாசம் 90 to ஒரு 100 நாள் நம்ம வச்சிருக்கிறோம்னா 1 லட்சம் ரூபாய் வந்துருதுங்க. அந்த புதுசா விடுறவங்க தான் என்ன பண்றாங்கன்னா 10 ட்ரிப்பு வளர்த்தன மாதிரி வந்து அந்த மட்டை குட்டியே கேட்கறாங்க, விலை கம்மியிலேயே கேட்கறாங்க. கையில ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் மீறி அதை மீறியும் சளி இருந்தால் அடுத்த நாளும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு 4 நாள் கரெக்டா வச்சிருந்துட்டு பூச்சி மருந்து வந்து நம்ம குட்டிகளுக்கு வந்து கொடுத்துடணும். குட்டி வந்து ஒரு 90 நாளையில கரெக்டான வெயிட் வந்துருங்க. ஒரு 30 to 32 33 கிலோ வரலும் கூட கொண்டு வராங்க. எல்லா டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம கொடுக்குறோம். எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்காமலாம் இல்லை, எல்லா ஏரியாவும் நம்ம குட்டி நாலா பக்கம் போயிட்டு தான் இருக்கு. சாமானிய விவசாயி உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலம் மேச்சேரிக்கு தான் வந்திருக்கோம். அண்ணனோட ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செம்மறியாடு வளர்ப்பு பற்றின தகவல்களையும், அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே வந்து குட்டிகளை வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதை பற்றி முழுமையான வீடியோ வந்து ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான முழு தகவல்களையும், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பண்ணை நடத்திட்டு இருக்கவங்களுக்கு லாபகரமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா தகவலும் வந்து பாத்தீங்கன்னா பட் வந்து முழுமையா வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கெல்லாம் இப்பதான் நம்ம சேனல் வந்து புதுசா வந்து பாக்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட கூட இருக்க பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நான் வீடியோக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர் மட்டும் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்க லொகேஷன் பத்தி சொல்லிருக்கேன். என்னுடைய பேர் வந்து ரகுபதி. சேலம் மாவட்டம் மேச்சேரி பக்கத்துல புட்டாரெட்டியூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம செட் இருக்கு. இது லொகேஷன் வேணுங்கிறவங்க வந்து பொங்கு ரகுபதி ஆட்டு பண்ணைன்னு போட்டீங்கன்னாவே லொகேஷன் வாங்க. சரி, ஓகே. ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை குட்டிகள் வந்து வச்சிருக்கீங்கண்ணா? இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வாரம் எப்படி பார்த்தாலும் ஒரு 300 400 500 குட்டி வரும். சரி, ஓகே. இப்ப கையில இருக்கிறதுனா? இப்ப கையில இருக்கிறது ஒரு 80 85 குட்டி இருக்கு. 85. சரி, ஓகேண்ணா. ஆனா இப்ப இருக்கிறதுல என்னென்ன ரகங்கள் வந்து நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, என்னென்ன ரகங்கள் வந்து கேட்டாங்கன்னா நீங்க எடுத்து கொடுக்க முடியுங்களா? இப்ப எப்பயும் ரெகுலரா கொடுக்குற ரகம் வந்து மேச்சேரி செம்பிளி ஒண்ணு கொடுக்குறோம், நெல்லூர் ஜுடிப்பி ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கோம், மயிலம்பாடியும் கொடுக்குறோம். மூணுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். பண்ணைங்களுக்கு வந்து கேட்கறவங்களுக்கு குட்டி கொடுக்குறோம். சரி, ஓகே. ஆனா இப்பதான் நான் வந்துட்டு செம்மறியாடை வந்து புதுசா வந்து வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு சில பேர் ஆரம்பிக்கணும்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது எதெல்லாம் கவனிச்சு ஆரம்பிக்கணுங்க? இப்ப அவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புதுசா வந்து ஒரு பண்ணை வைக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு பண்ணைக்கு ஒரு 10 பண்ணை பார்க்கணும். எப்படி வளர்த்துறாங்க என்னங்கிறத வந்து அவங்க பார்க்கணும். என்னென்ன தீவனம் வந்து என்ன தீவன முறையெல்லாம் வந்து போடுறாங்கிறத அவங்க வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பெஸ்ட். ஒரு சிலர் வந்து எதுவுமே தெரியாத வந்து போட்டு கடைசியா வந்து லாஸ் ஆயிடும். நிறைய பேர் வந்து அது மாதிரி செட்டு வந்து லாஸ் ஆயிருக்கு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல செட்டு, பறனையா இருந்தாலும் சரி தரையா இருந்தாலும் சரி, நல்ல செட் இருக்கணும். நல்லா ஹைட்டா ஓரளவு அட்டை போட்டு இருக்கணும். தீவனம் இருக்கணும். சைலேஜ் ஆகுனாலும் சரிங்க, பருப்பு தீவனம்னாலும் சரி, டிஎம்ஆர் அது இதுன்னு இப்ப நிறைய வந்திருக்கு. அந்த தீவன முறையெல்லாம் அவங்க கிட்ட இருக்கணும். வைக்கப்புல் இருக்கணும், கள்ளக்குடி இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் இல்லாம நம்ம குட்டி வளர்க்கணும்னா அதுல வந்து மெயினானது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி வாங்குற பிரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா. அப்படி இருக்க பட்சத்துல நம்ம எந்த ரேஞ்சுக்குள்ள குட்டி வாங்கினாலும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகணும்? ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பண்ணைக்கு வளர்ப்பு குட்டி வந்து ஒரு புது செட்டுக்காரு வந்து விடுறாங்கன்னா ஒரு 10 டைம் ஒரு 4 டைம் 5 டைம் விட்டுருக்கிறவங்க வந்து ஒரு கொஞ்சம் இளங்குட்டியா இருந்தாலும் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. புதுசா விடுறவங்க என்ன பண்ணோம்னா ஒரு 10 300 குட்டிக்கு விலை எச்சா இருந்தாலும் நல்ல குட்டியை வாங்கி விடணும். அந்த புதுசா விடுறவங்க தான் என்ன பண்றாங்கன்னா 10 ட்ரிப்பு வளர்த்தன மாதிரி வந்து அந்த மட்டை குட்டியே கேட்கறாங்க, விலை கம்மியிலேயே கேட்கறாங்க. ஓரளவு ஒரு 600-500 போட்டு வாங்கினாதான் அந்த குட்டி வந்து நல்லா வரும். ஆரம்பத்திலேயே குவாலிட்டியான குட்டியா எடுத்தாதான் நல்லா வரும். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த வேகத்திலேயே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப இதா பண்ணோன்ட்டு ரொம்ப கம்மி விலையில வாங்கி குட்டி போறோம், பிபிஆர் அது இதுன்னு போயிருது. சரி சரி, அதான். ஓகே. ஆனா நம்ம வந்து குட்டி வந்து எடுக்கும் போது ஆரம்பத்துல எத்தனை கிலோ வெயிட்டுக்கு மேல எடுக்கணும், எவ்வளவு மாசம் குட்டியா வந்து நம்ம எடுக்கணும்? ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 3-3.5 மாசத்து குட்டி தான் பண்ண வளர்ப்புக்கு கொடுக்கற குட்டி. அந்த சைஸ் தான் வந்து கொடுக்கறது, ரெகுலரா கொடுக்கறது ஒரு 3-3.5 மாசத்து குட்டி. சரி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 13 to 13 14 15 16 கிலோல எடுக்கலாம். சரி. நான் புதுசா வந்து இப்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க
எவ்வளவு இடத்துல எவ்வளவு குட்டிகள் ஆரம்பிச்சா கரெக்டா இருக்குங்கண்ணா? ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 15க்கு 15ஆவது இருக்கணும். இடம் பார்த்தீங்க. தரையில விடுறதுன்னா ஒரு 5க்கு 5 இருந்ததுன்னா ஒரு 30 டு 50 குட்டி வரலும் விடலாம். விடலாம். ம். சரி, ஓகேண்ணா. நான் சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து பரனுக்கு நிறைய செலவு பண்ணி ம். அந்த புதுசே அப்பதான் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரனுக்கு நிறைய செலவு பண்ணி போட்டுட்டு கொஞ்ச நாள்லயே அதை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலேயே வந்து பரனுக்கு வந்து செலவு பண்ணி போடலாங்களா, இல்ல என்ன மாதிரி பண்ணா கரெக்டா இருக்குங்கண்ணா? இல்ல பர்ணங்கிறது அது வந்து இப்பதான் ஒரு 3-4 வருஷ அளவுல தான் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே தரையில தான் வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. சரி, சரி. புதுசா விடுறவங்க ஒரு குட்டி ஒரு 25 ஒரு 50 குட்டியை வாங்கி விட்டு அதுல வந்து ஒரு 2-3 டைம் நமக்கு பரவாயில்ல, இது நமக்கு ஒரு கூலி நிக்குது, அதுக்கு மேலேயும் ஒரு இன்கம் நிக்குது போடுற முதலுக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு 10 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கு மேல வந்து பர்ணை போடுறது தான் கரெக்டு. சரி, ஓகே. ஆனா அந்த பரன் வந்து எப்போ போடலாம், இதனால வந்து நம்ம தரையில வளர்த்துறதுக்கும் பரனுக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்குண்ணா? இப்ப தரையில பாத்தீங்கன்னா ஒரு 30 குட்டி 40 குட்டி வளர்த்துறவங்களுக்கே 2 செட்டு தேவைப்படுதுங்க. ஒரு 5க்கு 5லயே 2 செட்டு வேணும். சரி, சரி. காலையில இருந்து பகல் சாயங்காலம் வரலும் ஒரு செட்ல, நைட் ஒரு செட்ல அடைக்கணும். அது இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா பூரா எல்லாம் மண்ணை சாப்பிடுறது, 2வது ஒரு சேராட்டம் ஆயிருதுன்னு ஒன்றும் சுத்தம் பண்ண முடியறது இல்ல. சரி. அதுக்காகவே பர்ணை வந்து போடுறதா இருக்குது. சரி. இப்ப பர்ணைக்கு மேல குட்டி விடுறோம்னு வச்சுக்காங்க, சரிண்ணா. அது வந்து அது பாட்டு கோமயம் சாணி எல்லாமே கீழே புழக்க எல்லாமே கீழே போயிருது. சரி. எவ்வளவு 3 நாளைக்கு 4 நாளைக்கு மழை பெஞ்சாலுமே கூட ஏன் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குட்டி பாட்டுக்கு வித வித விதன்னு மேல நல்லா இருக்கு. ஓகே. 2வது வந்து குட்டி இழப்பை வந்து கண்டிப்பா வந்து பர்ணையில வந்து தவிர்க்கலாம். சரி, ஓகேண்ணா. ஆனா அந்த பண்ணை அமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா குட்டிகளுக்கு வந்து எவ்வளவு இடைவெளி கொடுத்து பண்ணை அமைக்கிற மாதிரி இருக்கும்? ஒரு 7 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு 10 உள்ள வந்து ஒரு குட்டி தாராளமா வந்து விடலாம். கொஞ்சம் ஓரளவு நல்லா ஃப்ரீயா தாராளமா இருந்தா நல்லா இருக்கும். குட்டி வந்து கொஞ்சம் நல்ல காத்தோட்டமா நல்லா வரும். சரி, ஓகேங்கண்ணா. ஆனா பரன் அமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த முறையில வந்துட்டு அமைக்கணும்ண்ணா? குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ணை வந்து ஒரு 10-12 அடி ஹைட் இருக்கணும். கிழக்கு மேற்கு வந்து செட்டு நீள்வாக்குல போட்டுக்கணும். சரி. ஒரு 20 அடி மட்டும்தான் அகலம் இருக்கணும். நீள்வாக்கு எவ்வளவு வேணாலும் அவங்க குட்டி அதிகமா விடுறதுன்னா நீளம் வச்சுக்கலாம். சரி. ஆனா 20 அடி அகலம் அது மட்டும் இருந்ததுன்னா இந்தாண்டு அடிக்கிற காத்து அந்தாண்டு சல்லுன்னு. இப்போ ஒரு சிலர் வந்து 30 அடி 40 அடி செட்டோட அகலமே வச்சுக்கிறாங்க. அதுல இந்தாண்டு இருந்து அந்தாண்டு ஆட்டை தாண்டியே வந்து காத்து போறது இல்ல. அதுவே குட்டிங்களுக்கு நிறைய பாதிப்பு வருது. முடிஞ்ச அளவு ஒரு 17-20 அகலம் கம்மியா வச்சு நீளம் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா இருக்காது. பர்ணை அமைக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா ஓரளவு ஹைட் நல்லா இருக்கணும். சரி, ஓரளவு ஒரு 3 to ஒரு 4 அடியாவது இந்த அளவாவது இருந்தாதான் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த அளவு ஹைட்ல இருந்து அந்த அடியில இருந்து போற அந்த அமோனியா வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா அடிக்கிற காத்துல அந்தாண்டு அடிச்சுட்டு போயிடும். குட்டிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நல்லா இருக்கும். ஆனா நீங்க பண்ணைக்கு வந்து நான் ஆரம்பத்துல நீங்க குட்டி எடுத்து கொடுக்கும்போது எதெல்லாம் கவனிச்சு எடுத்து கொடுக்குறீங்கண்ணா? இப்ப நம்ம எடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்து குட்டி தான் எடுக்கிறோம். வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14, 15, 16 கிலோ அது மாதிரிதான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அங்க வந்து பச்சையை மேய்ஞ்சிட்டு தான் நம்ம கிட்ட வந்து பண்ணை வளர்ப்புக்கு நம்ம எடுத்துட்டு வரோம். அதை கொண்டுட்டு வந்து இங்க இந்த பருப்பு ஐட்டம் எல்லாம் போடும் பொழுது அது சாப்பிட்டு வந்து ஜீரணம் ஆகணும்னா அந்த வெயிட்ல இருக்கிற குட்டி தான் கரெக்டான முறையில வந்து ஒரு ஜீரணம் ஆகுங்க. நம்ம கொடுக்கறதுமே வந்து பெருக்குட்டியா தான் கொடுக்குறோம். அதுல 1-2 பொடி இருந்ததுன்னா நம்ம பொடி வந்து ஸ்டாக் வச்சுக்கிறோம். அது பெருசான பிறகுதான் ஒரு மாசம் கழிச்சுதான் கொடுக்குறோம். அந்த வெயிட்ல இருந்தாதான் அவங்களுக்கும் ஒரு 90 நாளைக்குள்ள நம்ம எதிர்பார்க்கிற குறிப்பிட்ட வெயிட் வரும். சரி, ஓகே. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கு குட்டி நீங்க எங்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? இப்ப நம்ம வளர்ப்புக்கு பண்ணைங்களுக்கு குட்டி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம கொடுக்குறோம். எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்காமலாம் இல்ல. எல்லா ஏரியாவும் நம்ம குட்டி நாலா பக்கம் போயிட்டு தான் இருக்கு. எல்லா சைடு டெலிவரி எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க ஆரம்பத்துல குட்டி வந்து எடுத்துட்டு வந்து பண்ணையாளர்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் வச்சிருப்பீங்க, என்னென்ன பண்றீங்க? நாங்க இப்ப நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தான் வச்சிருக்க முடியுது. அதிகமா நம்மளால வந்து வச்சிருக்க முடியறது இல்லை. ஏன்னா உடனே எல்லாரும் வந்து குட்டிக்கு வர்றதுனால நம்மளால பண்ண முடியறது இல்ல. சளிடானிக்கே கொடுத்துட்றோம். ஒரு டைம் 2 டைம் 3 டைம் கூட கொடுத்துட்றோம். ஒரு அந்த 2 நாளைக்கு ஒவ்வொரு டைம் கழிச்சு கொடுக்கறதுனால பிபிஆர் வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியல. ஏற்கனவே வந்து ஒரு வீடியோல வந்து பார்த்துட்டு பிபிஆர் போட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. உடனே வந்து நம்ம கிட்ட குட்டி வாங்கிட்டு போறதுனால அந்த டைமிங் நம்மளால முடியல. அவங்க கிட்ட கொண்டுட்டு போய் ஒரு 5 நாள் 6 நாள் வச்சு போடுறதுக்கு அதுக்கு உண்டான சப்போர்ட் நம்ம இதை எப்படி போறது என்னங்கறத எல்லாமே நான் விளக்க நான் கொடுத்துட்றேன். சரி. இந்த ஆரம்ப பண்ணையாளர்களுக்கு வேற என்னென்ன மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணி தரீங்க ஆரம்பத்துல? ஆரம்ப பண்ணையாளர்களுக்கு வந்து இப்ப வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கறதுக்கே வராங்க.
சரிங்க. ஆனா இது எப்படி வளர்த்துறது, இது வளர்த்தனா என்ன நமக்கு ஒரு எவ்வளவு நமக்கு கிடைக்கும், எத்தனை குட்டி விட்டா என்ன கிடைக்குங்கிற வரலுமே நம்மளை கேட்கறதுக்கு வராங்க. சரிங்க. அது கரெக்டான வந்து ஒரு இப்படிதான் இந்த முறையில வளர்த்தணும், இந்த முறையில தான் பண்ணணுங்கிறத எல்லாத்துக்குமே சொல்றோம். நம்ம பண்ணையும் காட்டுறோம். இன்னும் நிறைய பண்ணையை வந்து கூட்டிட்டு போய் நான் வந்து காமிக்கிறேன். காமிச்சுட்டு அவங்க எல்லாம் எந்த முறையில வளர்த்துறாங்க என்னங்கறத அவங்ககிட்டயும் அவங்கள பேச வைக்கிறேன். அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம வந்து பண்ண போடுற ஐடியா பண்ண போடுறதுனால நம்ம கிட்ட ஆளுங்க இருக்காங்க. இப்ப தீவனம் பாத்தீங்கன்னா என்னென்ன தீவனம் இப்ப எந்தெந்த டைமுக்கு போடணுங்கிறது, தீவனம் எங்கெங்க என்னென்ன இருக்கு, மெடிசன் வந்து எப்படி எப்படி கொடுக்கணுங்கிற அளவு எல்லாமே டோட்டலா வந்து சொல்லிடுறோம். ரெண்டாவது நம்ம கொடுக்குற குட்டியை வந்து கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஆனா எடுக்கிறது அதே மாதிரி வந்து விற்க முடியாது அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம கொடுக்குற குட்டியை நமக்கே பத்தல. கசாப்புக்கு எடுத்து கொடுக்கறது குட்டி இல்லாம தான் இருக்குது. ஒரு ரிட்டர்ன் எடுத்துக்கிறதுக்கு சொல்றீங்க. ஆமா ஆமா. அது என்ன அன்னைக்கு மார்க்கெட் நிலவரமோ அந்த நிலவரத்துக்கு இப்ப எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. நான் குட்டி பண்ணைக்கு வந்ததுல இருந்து ஆரம்பத்துல இருந்து அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கண்ணா, மெடிசன் இதெல்லாம்? இப்ப நம்ம கிட்ட எடுத்துட்டு போறாங்கன்னா குட்டி போன வேகத்துல வந்து ஒரு 2 டைம் வந்து சளிடானிக்கு கொடுத்துடணுங்க. சரி, ஓகே. ஒரு 3 ml தான் ஒரு வளர்ப்பு குட்டிக்கு வந்து 3 ml மட்டும் சளிடானிக்கு சிரிஞ்சு வழியில வாய் வழியாவே கொடுத்தா போதும். காலையில ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம். அதை மீறியும் சளி இருந்தால் அடுத்த நாளும் கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சளிடானிக்கு கொடுக்குற வரல குட்டி நல்லா இருக்கும். கொடுத்துட்டு ஒரு 4 நாள் கரெக்டா வச்சிருந்துட்டு பூச்சி மருந்து வந்து நம்ம குட்டிகளுக்கு வந்து கொடுத்துடணும். ஒரு 5 ml கொடுக்கலாம், 4 ml 5 ml 6 ml வெயிட்டுக்கு தகுந்தாப்புல கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு 4-5 நாள் வச்சிருந்து பிபிஆர் போடுறதுன்னா போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒருத்தவங்க பண்ணை வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு 50 குட்டி எடுத்து பராமரிச்சு அதுல வந்துட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுங்க? இப்போ 50 குட்டி விடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செட்டு எவ்வளவு போடணும், ஒரு 17க்கு ஒரு 30 அடி நீளம் வந்து ஒரு செட்டு போடணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.10 to 1.20 வரலும் செலவு வந்துருதுங்க. 1,10,000 to ஒரு 1.20 வரலும் வந்துடும். ஏன்னா இப்பெல்லாம் ஆங்கில ரேட்டு கொஞ்சம் அதிகங்க. ரெண்டாவது அதுக்கு வந்து பரண் அமைக்கிறதுனா ஒரு 70-80 ரூபாய் வந்துருதுங்க. 50 குட்டிக்கு மட்டும் பரண் அமைக்கிறதுனா 70-80 வந்துடும். பரண் அமைக்கலன்னா அந்த 1.10 1.20லயே செட்டு வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ ஒரு 50 குட்டி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 50 குட்டிக்கும் விலை எவ்வளவு வருதுன்னா ஒரு 6ல இருந்து 6,500 வரலாம் அந்த சம்திங்ல வரும். சரிங்க. அப்படின்னு பார்த்தா 3 லட்சம் நெருக்கி வரும். ஒரு 3-3.10 3.20 கூட குட்டியை பொறுத்தாப்புல வந்துருங்க. தீவன செலவு பாத்தீங்கன்னா ஒரு 50 குட்டிக்கு ஒரு 3 மாசம் 90 to ஒரு 100 நாள் நம்ம வச்சிருக்கிறோம்னா 1 லட்ச ரூபா வந்துருதுங்க. 1 லட்ச ரூபா வந்துருது. இப்ப பராமரிச்சோம்னா மொத்தம் ஒரு ரஃபா ஒரு தோராயமா ஒரு 5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு பண்ற மாதிரி ஒரு 5 to 6 ரூபா வந்துருங்க. கொஞ்சம் நல்லா கரெக்டா பண்ணனா அவ்வளவு வந்துடும். சரி, ஓகேங்கண்ணா. இந்த ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எல்லாம் தீவனம் இருக்குங்கண்ணா? இது எந்த மாதிரி எல்லாம் தீவனம் கொடுத்து வளர்க்கலாங்கண்ணா? ஆனா இப்ப ஆட்டுக்கு வந்து பண்ண முறையில குட்டி வந்து வளர்த்துறதுக்கு பாத்தீங்கன்னா 2 விதமா வந்து போடலாம். 2 விதம் இருக்கு. 2 விதத்திலயும் வந்து எப்படி பண்ணாலும் வந்து பருப்பு தீவனம் வந்து போட்டுதான் ஆகணும். காலையிலயும் சாயங்காலமும் அது குட்டிக்கு இவ்வளவுன்னு வந்து கொடுத்துதான் ஆகணும். இப்ப தோட்டம் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா 2 டைமுக்கு மேல மதியானம் ஒரு டைம் நைட் ஒரு டைம் கொடுக்கறது கள்ளக்குடி கொடுக்கலாம், நிலம்பல் போடலாம், சைலேஜ் இருந்தா போட்டுக்கலாம். இப்ப தோட்டம் வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த மல்பெரி, தீவனத்தட்டு, அகத்தி, வேலி மசாலா இதெல்லாம் வந்து ஒரு நேரம் சாப் கட்டர்ல விட்டு கட் பண்ணி போடலாம். கொஞ்சம் செலவு வந்து குறையும். ஆனா எல்லாருமே வந்து பண்ண வச்சிருக்கிறவங்க பூரா தோட்டம் வச்சிருக்க போறதும் கிடையாது. அது மாதிரி கிடைக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா சைலேஜ், வைக்கப்புல்லு, கள்ளக்குடி, சோளத்தட்டு இதெல்லாம் நம்ம சாப் கட்டர்ல விட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரு முறை வந்து இப்ப இந்த முறையில தான் தீவனம் பச்சை வச்சிருக்கிறவங்க போடுறாங்கன்னு வச்சுக்க 2 நேரம் பருப்பு தீவனம் போட்டு இந்த வேலி மசாலா, தீவனத்தட்டு, அகத்தி, மல்பெரி இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து போடுறாங்கன்னா கடைசி வரலுமே அது போடலாம். அது மாறுற பட்சத்துல நம்மளுக்கு குட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி போடுறாங்களோ அதை அந்த லைன்லயே அவங்க போட்டுக்கலாம். இப்ப பச்சை இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 நேரம் வந்து அடர் தீவனம் கொடுத்து கள்ளக்குடி, வைக்கப்புல்லு, சோளத்தட்டு அது இது போடுவாங்க, சைலேஜ் எல்லாம் போடுவாங்க. அவங்க அந்த முறையிலேயே கடைசி வரலும் போடலாம். ஃபாலோ பண்ணி ஒன்றும் பிரச்சனை. சரிண்ணா, ஓகே. அடர் தீவனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டிகளுக்கு என்ன ரேஷியோல கொடுக்குறோம்னா? வாங்கிட்டு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மட்டும் ஒரு குட்டிக்கு காலையில 100 கிராம், சாயங்காலம் 100 கிராம் கொடுக்கலாம். சரி, ஓகேண்ணா. அந்த டிவார்மிங் பண்ணிட்டு பிபிஆர் போடுறதுன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாளைக்கு மேல பாத்தீங்கன்னா காலையில 200 கிராம், சாயங்காலம் 200 கிராம் குட்டிக்கு கொடுக்கலாம். 2வது மாசம் மறுபடியும் நம்ம குடல் பூச்சி மருந்து கொடுத்துடுறோம். அப்ப வந்து 250 to 300 ஒரு நேரத்துக்கு கொடுக்கலாம். சரி, ஓகேண்ணா. காலையில 300, சாயங்காலம் 300 கொடுத்துடலாம். மறுபடியும் 3வது பூச்சி மருந்து ஐடெக் நம்ம கொடுத்துட்டு 400 கிராம், காலையில 400, சாயங்காலம் 400 கொடுக்கலாம். அப்பதான் அந்த கரெக்டான வெயிட் வரும்.
ரேஷியோ வந்து ம். கரெக்டா இன்க்ரீஸ் ஆகும். ஆமா. சரி சரிங்கண்ணா. ஓகே. ஆனா நம்ம குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில எத்தனை மணிக்கு வந்துட்டு ஃபீடு கொடுப்போங்கண்ணா? இப்போ காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்ல நம்ம செய்யற வேலை என்னன்னா, நம்ம தண்ணி வைக்கிற குண்டாவை வந்து நீட்டா கழுவிடணும். சரி ஓகே. கழுவிட்டு டானிக்கு அதுக்கு உண்டான எத்தனை குட்டிக்கு அது என்ன அளவு டானிக்கு ஊத்தி தண்ணி ஊத்தி வச்சுட்டு, சரிங்க. நம்ம தீவனம் போற ட்ரேவை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சரிங்கண்ணா. கரெக்டா காலையில ஒரு 7 மணிக்கு கொடுத்துடலாம். 6 டு 7 மணிக்குள்ள பண்ணிடலாங்க. சரி. அதே மாதிரி மதியம் வந்து ஒரு 11, 12 மணி வாக்குல வச்சிருக்கிறவங்க பச்சை கொடுத்துக்கலாம், பச்சை இல்லாதவங்க சைலேஜ் கள்ளக்குடி நல்லவங்கள அது மாதிரி போட்டுக்கலாம். சரி. மறுபடியும் சாயங்காலம் 5 டு 6க்குள்ள அடர் தீவனம் கொடுத்துடலாம். சரிங்க. நைட்டு வந்து ஒரு 8 டு 8:30க்கு நம்ம கிட்ட இருக்கிற தீவனத்தை போட்டுக்கலாம். அது 2 நேரம் அடர் தீவனம், 2 நேரம் மட்டும் தீவனம் போட்டுக்கலாம். சரி ஓகேங்கண்ணா. தண்ணீர் வந்து நம்மளுக்கு 24 மணி நேரம் இருக்கு. தண்ணி எனி டைம் வந்து குண்டாவில் வந்து தண்ணி இருக்கும். காலையில ஒரு நேரம் மட்டும் சரிண்ணா டானிக்கு ஊத்திடணும், மற்ற நேரம் தேவையில்லை, பச்சை தண்ணியே கொடுத்துக்கலாம். சரி ஓகேண்ணா. ஆனா இந்த முறையில வந்துட்டு நம்ம கவனிச்சுக்கும் போது மாசத்துக்கு ஆவரேஜா எவ்வளவு வெயிட் வந்து நம்மளுக்கு ஏறுதுங்கண்ணா? மாசம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 ரகத்திலயுமே மேச்சேரியா இருந்தாலும் சரி, நெல்லூர் ஜுடுப்பியா இருந்தாலும் சரி, மயிலம்பாடியா இருந்தாலும் சரி, ஒரு குறைஞ்சபட்சம் 4 டு 5 கிலோ ஏறுங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு 23 கிலோ வரலாம் கொஞ்சம் ஸ்லோவா ஏறும். 23 கிலோவுக்கு மேல கொஞ்சம் டக்குன்னு வெயிட் ஏறும். ஒரு 40 நாளையில நம்ம எதிர்பார்க்கிற வெயிட் அதுக்கு மேல வந்துடும். சரி ஓகேண்ணா. ஆனா இந்த குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனலா கறிக்கு கொடுக்கும்போது எவ்வளவு வந்து மீட் பர்சன்டேஜ் இருக்குங்க? எப்படி ஒரு 60 டு 70% வந்துருங்க. சரி ஓகேண்ணா. ஆனா இந்த குட்டி வந்து தீவனம் சாப்பிடும் போது அதுல வந்து அந்த வெயிட் கெயின் ரேஷியோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம தீவனம் கொடுத்துட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற தீவனத்துக்கு ஏற்ற வெயிட் வராதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படிங்க, எந்த வெயிட் வரைக்கும் அந்த மாதிரி ஆகுது, எந்த வெயிட் வரைக்கும் வளர்த்து நம்ம விற்பனை கொடுத்தா நம்மளுக்கு கரெக்டா இருக்குங்கண்ணா? ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு கசாப்புக்கு நம்ம வந்து குட்டி கொடுக்கணும்னா சரிங்க ஒரு 30 டு ஒரு 32, 33 அவ்வளவுதான். அதுதான் லிமிட்டுங்க. சரிங்க. ஏன்னா அவங்களும் அதுக்கு பெருசா இருந்தா எடுத்துட்டு போய் அறுக்க முடியறதுல கொழுப்பு அதிகமா வந்துருது. புரியுது. ஆனா அந்த வெயிட்டுக்குள்ள கொடுத்துறதுதான் கரெக்டா இருக்குங்க. கரெக்டா இருக்கு. அதுக்கு மேல வச்சிருக்கிறது வந்து நம்ம போடுற தீவனத்துக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகாத மாதிரிதான் இருக்கும். சரி சரி. ஏன்னா அதுக்கு மேல பெருசா ஆகுதுன்னா அந்த கிடாய் வந்து பக்ரீத்துக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. அது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியா பார்ப்பாங்க. எல்லாம் இப்ப நம்ம 50 குட்டி ஒரு பண்ணையில இருக்குன்னா அந்த 50 குட்டியுமே வந்து அந்த வேகத்துல பக்ரீத்துக்கு எடுத்துட்டு போயிட மாட்டாங்க. அதுல உச்சம் இல்லாத குட்டி மட்டும்தான் எடுப்பாங்க. அதுலயே அந்த கொம்பு எல்லாமே, கொம்பு உடைஞ்சிடக் கூடாது, கால் உடைஞ்சிடக் கூடாது, முடி கொட்டிடக் கூடாது, அழகா இருக்கணும். ஒரு கிடாய் பார்த்தோம்னா ஹைஜானிக்கா வளர்த்தோம்னா அது கரெக்டா இருக்கும். ஹைஜானிக்கா இருக்கணும். அந்த கிடாய்க்கு வந்து 5000 சேர்த்தி கூட எடுப்பாங்க. சரிங்க. இப்ப நீங்க 100 குட்டி வச்சிருக்கீங்கன்னா 100 குட்டியில வந்து 10 குட்டி அந்த ரேட்டு கொடுத்து எடுத்து மீதி 90 குட்டியை விட்டுட்டு போனா அப்புறம் அதுல எவ்வளவு பணம் போறது? அதான் கறி கடைக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 30 டு 35க்குள்ள கொடுத்துடணும். 35ங்கிறதே வந்து ரொம்ப ரேர் தான். சரி ஓகே. அந்த குட்டிகள் வந்து வளர்த்தும் போது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாட்கள் வந்து வளர்த்து வித்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்? நல்ல முறையில வந்து வளர்த்துனாங்கன்னு வச்சுக்கோங்க, குட்டி வந்து ஒரு 90 நாளையில கரெக்டான வெயிட் வந்துருங்க. சரி. ஒரு 30 டு 32, 33 கிலோ வரலும் கூட கொண்டு வராங்க. சரி. கரெக்டான அந்த டைமிங்ல வந்து தீவனம் கொடுக்கணும். இப்ப தீவனம் போட்டு ஒரு குட்டி என்ன பண்ணுது, எல்லா குட்டியும் குண்டாவல் நின்று சாப்பிடுதா இல்லையா, ஏதாவது ஒரு குட்டி நிக்குதா, ஏன் நிக்குது, என்ன காரணம், அதை பார்த்து உடனே அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும். சரி ஓகே. குட்டி வாங்கிட்டு போய் அது மேல முதல்ல போட்டு நம்ம பாட்டுக்கு போய் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பெருசா ஆகாதுங்க. கரெக்டான முறையில பண்ணனா ஒரு 90 டு 100 நாளைக்குள்ள நம்ம எதிர்பார்க்கிற வெயிட் கண்டிப்பா கொண்டு வரலாம். ஒரு குட்டிக்கும் வந்து நமக்கு ஒரு 2000 டு ஒரு 3000 ரூபாய் தாராளமா கிடைக்கும். சரி ஓகே. ஆனா இந்த பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்க எந்த முறையில வளர்த்தா நல்லா இருக்கணும்? அதுல வந்து நாட்கள் வந்து ஜாஸ்தி தேவைப்படும் சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, பக்ரீத்துக்கு வந்து வளர்த்துறவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல கிடாய்ங்க வந்து நல்லா இருக்கணும். நல்ல குட்டியா நல்ல நெட்டுல இருக்கணும், நல்ல கால் உயரத்துல இருக்கணும். சரி. அந்த குட்டிங்களை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 6 மாசமாவது வளர்த்தணுங்க. சரி ஓகே. 6 மாசம் வளர்த்தினாதான் ஒரு 50 கிலோ அது கிராஸ் ஆகும். சரி ஓகே. அதுலயும் வந்து ஒரு 50 குட்டி நம்ம வளர்த்துறோம்னா ஒரு 10, 12 குட்டி கொஞ்சம் கால் வளைஞ்சிடும். சரி ஓகே. ஏன்னா இப்ப வந்து தரையில மேய்க்கிற குட்டி, காட்டுல மேய்க்கிற குட்டி வந்து எல்லா தளத்தாமும் சாப்பிடறதுனால அந்த கால்சியம் வந்து அது கரெக்டா கிடைக்கும். நம்ம பண்ண முறையில வளர்த்துறதுல வந்து கொஞ்சம் அது வெயிட் ஏற 2 கால் வளைஞ்சிரும். 2 சண்டை போட்டு கொம்பு உடைஞ்சிருது. ஒரு 50 குட்டியில வந்து ஒரு 40 குட்டி தாராளமா வளர்த்தோம்னா ஒரு 6 மாசம் வளர்த்தணும். அது வந்து கசாப்பு கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேண்ணா. ஆனா இந்த ஆரம்ப பண்ணையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த டைமிங்ல வந்து குட்டி எடுத்து எப்படி வித்தா அவங்களுக்கு வந்துட்டு லாபகரமா இருக்குங்கண்ணா? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பொங்கல் டைம்ல வந்து ஓரளவு விலை போகும். சரி ஓகே. ஒரு சில டைம்ல வந்து விலை போகுது, ஒரு சில டைம்ல வந்து விலை போகாமே நின்றுது. ஓகேண்ணா.
இப்ப வந்து ஒண்ணும் இல்ல முன்ன மாதிரி இப்ப வந்து ஒரு பருவமழை எல்லாம் வந்து நமக்கு பெய்யறதே கிடையாதுங்க. இப்ப மேல் லைன் மழை வந்து அங்க பேஞ்சுதுன்னா நம்ம குட்டி வந்து டாப்ல போயிட்டு இருக்கும். இப்ப ஓகே. வந்து இன்னைக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வந்து 400 ரூபாய்க்கு கம்மி இல்லாம வந்து போயிட்டு இருக்குது. சரிங்கண்ணா. நம்ம இப்ப ஒரு குட்டி 100 குட்டி வச்சிருக்கிறோம்னா ஒரு 30 குட்டி ஒரு 50 குட்டி ஒரு பிட்ல வாங்கி விட்டுறணும். மறுபடியும் இன்னொரு 1 மாசம் கழிச்சு ஒரு 50 குட்டி வாங்கி விட்டுக்கணும். சரி. ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லா வேலையிலயுமே நமக்கு வந்து மாட்டோம். ஆவரேஜா நம்மளுக்கு ஆவரேஜா வரும். குட்டி ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா இன்னொரு 10 நாள் 20 நாள் சேர்த்து வச்சு பண்ணிக்கிறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. ஆனா இப்ப ஒரு குட்டி வாங்கினதுல இருந்து விக்கிற வரைக்கும் அதுக்குண்டான அந்த மருத்துவ செலவு, தீவன செலவு, இந்த வரவு செலவு எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறேன். இப்போ ஒரு குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 6 to 6,500 ஒரு சம்திங் அந்த விலை வந்துடும். சரி. நல்ல குட்டியா தான் எடுக்கணும். 6 to 6.5 வரலும் எடுத்தா தான் அந்த நல்ல குட்டி வரும். சரிங்க. 6,500ன்னா வச்சுக்காங்க. வாடகை டிரான்ஸ்போர்ட் செலவோட அவ்வளவே வச்சுக்காங்க. சரிங்க. ஒரு குட்டிக்கு வந்து கரெக்டா ஒரு 90 நாளைக்கும் டானிக்கே சரிங்க. அடர் தீவனம் மற்றபடி வைக்கப்புல்லு கள்ளக்கொடி எல்லாமே விலை போட்டு வாங்கினா கூட சரிங்க. ஒரு 2 to 2.5 வருங்க. சரி ஓகேண்ணா. இப்ப 2000 to 2,500 தாராளமா ஒரு குட்டிக்கு வந்து செலவாயிடும். 9 ரூபா நெருக்கி வந்துரும் பாத்தீங்கன்னா. ஒரு 9,000. ஒரு 9 பக்கமா ஒரு 8 to ஒரு 8.5 to 9 வந்துருதுங்க. சரி. அந்த அளவு வந்துருது. ஏன்னா எல்லாமே விலை ஏறிடுச்சு. சரிங்க. அப்புறம் இப்போ ஒரு 90 நாளைக்குள்ள நம்ம வந்து ஒரு 30, 32, 33 கிலோவுக்குள்ள கொண்டு வந்தோம்னா அன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் 390, 400 போயிட்டு இருக்கு. சரிங்கண்ணா. அந்த நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். சரிங்கண்ணா. அவரேஜா எவ்வளவு வரைக்கும் லாபம் கிடைக்குங்களா? ஒரு குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 to 3000 ரூபாய் தாராளமா நிக்கும். சரிங்கண்ணா. அந்த 30 நாட்கள் 90 நாளையில ஆனா கரெக்டா பாக்கணுங்க. அந்த அளவுக்கு பண்ணணும். சரிங்க. நீங்க 90 நாளையில எனக்கு வந்து 2000 to 3000 ரூபாய் கிடைக்குன்னு சொன்னீங்க. எனக்கு கிடைக்கல, அவ்வளவு கிடைக்கல, 1000 ரூபாயே நிக்கல, 500 நிக்கல, 1500 தான் நினைச்சு 2500 நினைச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. அது வளர்ப்பு சரியில்லாத வளர்ப்பு வந்து அப்படிதான் இருக்கும். கம்மியா தான் இருக்கும். கரெக்டான முறையில பண்ணனா கரெக்டான வெயிட் வருதுங்க. சரிங்க. நிறைய பேர் அப்படி வெயிட் கொண்டு வந்து எடுத்து 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எவ்வளவு மணி நேரம் வேலை இருக்கு? இப்ப நீங்க 500 குட்டி ஒரு நபர் வச்சிருந்தா கூட இந்த பர்ணம் மேல வளர்த்துறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில ஒரு 2-3 மணி நேரம், மதியம் ஒரு 2-3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2-3 மணி நேரம், அவ்வளவுதான். ஒரு ஆள் பாத்துக்கலாங்க. சரிங்க. 500 குட்டி இருந்ததுன்னா கூட ஒரு சாப் கட்டர் இருந்ததுன்னா ஆள் தாராளமா. சரி ஓகேங்க. லேடியா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஜென்ஸா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரி ஓகே. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு நன்றிங்க. ரொம்ப நன்றி.